சக்தி, எப்போ நான் உன்னை முதல் தடவை பார்த்தேனோ அப்பவே என் மனசை உன்கிட்ட நான் பறி கொடுத்துட்டேன் சக்தி. எப்போ நீ எனக்கு சொந்தமாவேன்னு நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்த சக்தி. நீ எங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொன்ன பாரு, இந்த நாள் தான் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாக போகுது. சொல்லுங்க சார். தேங்க்யூ மிருணாலினி, தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு? எதுக்கா? இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்குது. அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கண்டிப்பா செய்றேன். என்ன சார், சக்தி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாளா? எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? உங்க சந்தோஷத்தை பார்த்தாலே தெரியுது. You're right. சக்தி இன்னும் சம்மதம் சொல்லல, ஆனா கண்டிப்பா சொல்லிடுவா. ஏன்னா நாளைக்கு எங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்மதம் சொல்ல போறேன்னு தானே அர்த்தம். இப்படிலாம் நடக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீதான், உன்னாலதான். இதெல்லாம் உன்னாலதான் சாத்தியமாச்சு. தேங்க்யூ மிருணாலினி. தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் போதும். நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க, அதை நான் முடிச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கான பணமும் வாங்கிட்டேன். இட்ஸ் மை ஜாப், தட்ஸ் இட். எஸ், உன்னோட ஜாபை உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்துட்ட. இனிமே நீ உன்னோட ஒர்க்கை பார்க்கலாம். உன்னோட உதவி தேவைப்பட்டா நான் கண்டிப்பா கூப்பிடுறேன். ஷூர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மறக்காம என் கல்யாணத்துக்கு வந்துரு. எஸ் சார், ஷூர், தேங்க்யூ. ஓகே, பாய். பாய் சார். டேய் சுரேந்தர், ஆமா, பொண்ணு பார்க்க தான் வரலன்னு சொல்லிட்ட. ஏதாவது வேலையாவது செய்யலாம்ல. அதை விட்டுட்டு இங்க உட்காந்து போனையே பாத்துட்டு இருக்க. மேல போய் யோகி ரெடி ஆயிட்டானான்னு பாரு. அம்மா இப்பதாம்மா பாத்துட்டு வந்தேன். அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், கீழே வெயிட் பண்ணு, நான் வரேன்னு சொன்னான். அப்படியா? சரி, எல்லாரும் போறதுக்கு கார் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா? நீ தானே யோகிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நீ ஏன் வரலன்னு சொல்ற? எனக்கு மட்டும் என்னம்மா வரக்கூடாதுன்னு ஆசை. யோகி எனக்கு ஆபீஸ் விஷயமா ஒரு வேலை கொடுத்துருக்காம்மா, அதனாலதான் என்னால வர முடியல. சரி சரி, உள்ள பழம் பூ எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வை போ. அம்மா, சக்தி இன்னும் சம்மதமே சொல்லல, அதுக்குள்ள நீங்க என்னமோ நிச்சயம் பண்ண போற மாதிரி அதட்டுறீங்க. டேய், வாயை ஃபினைல் போட்டு கழுவுடா. சக்திக்கு யோகிய பிடிக்கலன்னா வீட்டுக்கு வாங்கன்னு எதுக்கு சொல்லணும்? கோவில்ல வச்சே என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என் மனசுல எந்த ஒரு ஆசையும் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. புடிச்சிருக்கிறதுனால தானே வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. அப்போ கிட்டத்தட்ட நிச்சயம் மாதிரி தானே. யோகியை விட நீங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இருக்காதா பின்ன? இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டான்னு சொன்னவ இன்னைக்கு சம்மதம் சொல்லி பொண்ணு பாக்குற வரைக்கும் வந்திருக்கு. இதை விட வேற என்னடா எனக்கு சந்தோஷம் வேணும்? என் ஆசையெல்லாம் என் பிள்ளைக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறது தான். நான் நினைச்ச மாதிரி சக்தி யோகிக்கு ஏத்த பொண்ணுடா. அதான் நினைச்சதெல்லாம் நடக்குதுல்ல, அந்த சந்தோஷம்தான். சரிம்மா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாமா, அதுவும் சரிதான். உள்ள நிறைய வேலை இருக்கு, வர. சும்மா சொல்லக்கூடாது. ஹீரோ மாதிரி நல்ல அழகா தானே இருக்க. உனக்கேத்த பொண்ணுனா அது சக்தி மட்டும்தான்.
சக்தி, நீ ஒரு பேரழகி. உனக்கு ஏத்தவன் அந்த சிவா இல்ல சக்தி, இந்த யோகி தான். அதனாலதான் கடவுளா பார்த்து அந்த சிவா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஏனே தெரியல, இத்தனை நாளா எனக்கு எந்த பொண்ணு மேலே ஆசை வந்ததில்லை. ஆனா உன்னை எப்ப பார்த்தேனோ அப்பவே என்னையே அறியாம என் மனசை நான் உன்கிட்ட பறி கொடுத்துட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எடுத்த முயற்சி வேணா தப்பா இருக்கலாம். ஆனா நான் உன் மேல கொண்ட காதல் 100% உண்மை. சக்தி, நீ மட்டும் எனக்கு கிடைச்சா நான் உன்னை எப்படிலாம் வச்சு பார்த்துப்பேன்னு தெரியுமா? இப்ப நான் அதை சொல்ல மாட்டேன் சக்தி, ஏன்னா அதை நீ அனுபவிக்கணும். அப்பதான் என் அன்பு உனக்கு புரியும். அப்போதான் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உனக்கு புரியும். இந்த புள்ளி மானத்தூக்க இந்த வேடம் வந்துகிட்டே இருக்கேன் சக்தி. வாங்க வாங்க. யோகி, யோகி, மா, ரெடி ஆயிட்டியாப்பா? ரெடி ஆயிட்டமா. வாப்பா, நாங்கெல்லாம் ரெடி. சீக்கிரம் வா. வந்துட்டேமா. இப்போ வந்துடுவான். வாப்பா, போலாமா யோகி? போலாமா, வாங்க வாங்க. நீங்க போங்க. நீங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கோங்கம்மா. சரிங்கம்மா. சக்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல? தெரியுது, ரொம்ப நல்லாவே தெரியுது. உப்பு பாக்ஸ்ல சர்க்கரையை கொட்டிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியுது. சாரி, ஏதோ ஒரு நினைப்புல. தெரியுது சக்தி, ஆனா எந்த நினைப்புல தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்றது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இல்ல மகி, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் சக்தி, நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு. அது புத்திக்கு புரியுது, ஆனா மனசுக்கு தெரியலையே. என் மனசு முழுக்க மாமா நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மட்டும்தான் இருக்கு. இந்த பாரு, நீ நினைக்கிறது தப்பு இல்ல. அதுக்கு இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவு தான் சரியும் கூட. ஆமா, யோகி சார் வீட்ல இருந்து எப்போ வராங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இது பாரு சக்தி, ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத, புரியுதா? புத்தி கேட்டது, ஆனா மனசுக்கு தெரியலையே. சக்தி, அப்ப நீ என்னதான் பண்ண போற? மனசுக்குள்ள என்னமோ குழப்பமாவே இருக்கு மகி. அவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துடட்டுமா? சரி, தாராளமா போயிட்டு வா. அப்பவாது நீ சரியான ஒரு மனநிலைக்கு வரியான்னு பாப்போம். சரி. புகழங்க மேலதான் இருக்கா. யோகி சார் வீட்ல இருந்து வரது நீ அவங்க கிட்ட சொல்லிட்டியா?
ம்ஹும். இன்னும் இல்ல. என்ன சக்தி நீ? ஏற்கனவே புகழுக்கு யோகி சாரை கண்டாலே ஆகாது. அவங்க வந்ததுக்கு அப்புறமா புகழ் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா நம்ம என்ன பண்றது சக்தி? இப்ப என்ன பண்றது? என்ன சக்தி? பெரிய விஷயத்துக்கெல்லாம் கூட நீ தெளிவா முடிவெடுப்ப. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு போய் என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேக்குற. எனக்கே இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. நான் அவ்வளோ குழப்பத்துல இருக்கேன் மகி. இதோ பாரு, நீ எதுக்குமே வருத்தப்படாத. முதல்ல புகழ்கிட்ட நீ போய் யோகி சார் வீட்ல இருந்து வர விஷயத்த சொல்லு அவன்கிட்ட. இதோ பாரு, யோகி சார் நீ கல்யாணம் பண்ணிக்க போறதும் இப்பவே சொல்லிடு. அவன் கோவப்பட்டா கூட அவனை எப்படியாவது சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீ கோவிலுக்கு போயிட்டு வா, சரியா? ம். இதை பாரு, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. நான் வேணா உன்னோட கோவிலுக்கு வரவா? ம்ஹும். இல்ல, வேண்டாம். நானே போயிட்டு வரேன். இன்கேஸ் நான் வரதுக்குள்ள யோகி சார் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நீ பாத்துக்கோ. சரி சக்தி, நீ பார்த்து போயிட்டு வா. ம். ம். ஐயா, மில்கிமேன் டெல்லி வர போறாரு. அவர் இந்த முறை வரும்போது எப்படியாவது அம்மாவையும் மில்கிமேனையும் பேச வச்சு மில்கிமேனை அப்பாவாக்கிடணும். புகழ், ம்? ஐயோ, அம்மா வராங்க. என்ன பண்ற புகழ்? விளையாடிட்டு இருக்கம்மா. ஒரு அம்மாவா எப்படி என் புள்ளகிட்ட நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றது? என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்னும் இல்ல புகழ். அம்மா என்ன சொன்னாலும் கேப்பியா? என்ன அம்மா இப்படி கேக்குறாங்க? பேசாம கேக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்றதையும் கேட்கணும்னு சொல்லி மில்கிமேனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அம்மாவை சம்மதிக்க வச்சிடலாம். என்னம்மா சொன்னீங்க? இல்ல, அம்மா என்ன சொன்னாலும் கேப்பியான்னு கேட்டேன். என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா. அது பிடிக்காத விஷயமா இருந்தாலும் கேப்பியா புகழ்? என்னம்மா நீங்க நீங்க எனக்காக இருக்கீங்க. உங்களுக்காக நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேனா? என்னன்னு சொல்லுங்கம்மா, கண்டிப்பா நான் கேட்பேன். ஆனா என்ன ஆனா? நான் எப்படி நீங்க சொல்றது கேட்கறனோ அதே மாதிரி நான் சொல்றதையும் நீங்க கேட்கணும். ஓகேவா? இப்ப புகழ் கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னா யோகி சார் வீட்ல இருந்து இங்க வரும்போது பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவான். அதனால இப்போதைக்கு சரின்னு சொல்லிடுவோம். ம், சரி. அப்பாடா, அம்மா ஒத்துக்கிட்டாங்க. மில்கிமேன் டெல்லி வந்ததும் அம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடணும். எப்படியோ யோகி சார் வீட்ல இருக்கிறவங்க வந்துட்டு போற வரைக்கும் புகழ் அமைதியா இருந்தா போதும். சரி சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்னு? செய்றேன். அம்மா என்ன சொன்னாலும் கேட்பேன்னு அம்மா தலையில சத்தியம் பண்ண.
சத்தியம் பண்ணு. உங்க மேல சத்தியமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா கேட்பேம்மா. சத்தியம் பண்ணிட்டேன்லம்மா, இப்பவாச்சும் சொல்லுங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. அது அது வந்து சொல்லுங்கம்மா. இப்போ அம்மா கோயிலுக்கு போறேன், போயிட்டு வந்து சொல்றேன். ஓகே? ம், சரிம்மா. ம்? ம். அம்மா நான் சொன்னா கேக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஜாலி. இனிமே மில்கி மேன் தான் என் அப்பா. மில்கி மேன் டெல்லிக்கு வந்துட்டாரான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பார்ப்போம். மில்கி பாய். ஹாய் மில்கி பாய். மில்கி மேன், டெல்லிக்கு வந்துட்டீங்களா? ஆ இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். சரி, அப்போ உடனே வீட்டுக்கு வாங்க. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க வரத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க. கோயிலுக்கு போயிருக்காங்களா? அப்படின்னா நம்மளும் கோயிலுக்கு போய் மில்கி பாயோட அம்மா கிட்ட அங்கேயே வச்சு பேசினா தான் கரெக்டா இருக்கும். எந்த கோயில் போயிருக்காங்கன்னு கேட்போம். மில்கி பாய், அம்மா எந்த கோயில் போயிருக்காங்க? பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு. ஓகே மில்கி பாய், போன வச்சிடுறேன். ஓகே மில்கி மேன், சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். சரி மில்கி பாய், பாய். நம்ம உடனே மில்கி பாய் அம்மா கோயிலில் பார்த்து விஷயத்த சொல்லிடுவோம்.